அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நாம் ஒன்று கேட்டால் அள்ளி கொடுப்பவன்தான் கந்தன், கருணைக்கடலை கந்தா போற்றி. இந்த வாசகம் எங்கே எழுதியிருக்கோன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருச்செந்தூரில் தான் எழுதியிருப்பாங்க. நாங்கள் இந்த பதிவெல்லாம் தாமதமாக ஆகினதுக்கு காரணம், நாங்கள் திருச்செந்தூர் போயிட்டோம். காலாண்டு தேர்வுக்கு விடுமுறை இது. அதனால் எங்களுக்கும் ஆஃபீஸ் இருந்தது. இருந்தாலும் நாங்கள் பசங்களுக்கு மொட்டை எடுக்கணும்னு வேண்டுதல் வைத்ததனால் இந்த லீவை ஒட்டி நம்ம பிளான் பண்ணி நாங்கள் ஒரு 15 days முன்னாடியே ட்ரெயின் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம். எங்கள் அம்மா வீடு மதுரையிலேருந்து திருநெல்வேலி போயிட்டு, திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் திருச்செந்தூர் காரில் தான் போனோம். என்ன ஆயிடுச்சுன்னா, திடீர்னு உடம்பு முடியாமல் போயிடுச்சு எங்கள் எல்லாருக்குமே. எனக்கு சண்டேலேருந்து திங்கக்கிழமை நாங்கள் திருச்செந்தூர், அதாவது திருநெல்வேலி ட்ரெயினுக்கு கிளம்பணுன்னா சண்டே எனக்கு ஃபீவர். அடுத்த நாள் காலையில் கிளம்புற அன்னைக்கு அதிகாலை ட்ரெயின் 9 மணிக்கு ட்ரெயினு. நாங்கள் எழுந்திரிச்சு 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பும்போது திடீர்னு பார்த்தா என் பையனுக்கு ஃபீவர், அவ்வளோ ஒரு சூடு. சரி, இருந்தாலும் பரவாயில்லன்னு மாத்திரை எடுத்துகிட்டு நம்ம ட்ரெயினில் போய் தான் சாப்பிடணும்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம், டிஃபன் எல்லாம் செஞ்சு. அதனால் ட்ரெயினில் போய் சாப்பிட்டு மாத்திரை கொடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ அங்கே ட்ரெயினுக்கு போகும்போது, அதாவது இங்கேருந்து நம்ம வீட்டில் ஜங்ஷன் போகிறதுக்குள்ளேயே என் பையன் காரில் போகும்போதே என்ன பண்ணிட்டான், வாமிட் பண்ணிட்டான். சோதனையிலேயும் சோதனை. எனக்கு ஃபீவர், என் பையனுக்கு ஃபீவர், காணாததுக்கு வாமிட். ரெண்டாவது என்னென்னா, அன்றைக்கி தான் என் ஹஸ்பண்ட்க்கு பர்த்டே. அவர் பர்த்டே ட்ரெஸ்லாம் வாமிட் பண்ணிட்டான். என்னடா இது முருகா, சோதனைக்கு மேல் சோதனை தருகிறாய் அப்படின்னு நினைத்து கொண்டே போனோம். பார்த்தா அங்கே அப்படியே அவன் வாமிட் பண்ணதோடு என்ன பண்ண, ட்ரெஸ்ஸில் வாமிட்டிங்கோடு அப்படியே கூட்டிகிட்டு போகணும். சரி, ஜங்ஷனுக்குள்ளே போய் பிளாட்ஃபார்மில் தண்ணி இருக்கும், நம்ம கழுவிக்கலாம். அப்படியே என் பையனை அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது அங்கே இருக்கும் ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னம்மா ஆச்சுன்னு விசாரிச்சுட்டு, இந்த மாதிரி பையனுக்கு உடம்பு இல்லை, வாந்தி எடுத்துட்டான்னு சொல்லவும் அவங்க சொன்னால் நம்ப மாட்டீங்க, பாட்டிலாக தண்ணி கொடுத்தாங்க. இந்த காலத்தில் ஒரு பாட்டில் தண்ணி தரது பெரிய விஷயம். ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அங்கேருந்து எப்படியோ வாட்டர் கேன் எடுத்து 2-3 கப் எடுத்துகிட்டு இன்னொரு ஆட்டோக்காரர் ஒரு குடமே எடுத்துகிட்டு வரேன்னாரு. இல்லைங்க போதும், இந்த தண்ணியே போதும்னு சொல்லிட்டு அவன் உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு ட்ரெஸ் எல்லாம் அங்கேயே அலசி காய வச்சுட்டு, ஏன்னா நாங்கள் ஒரு 1/2 hour இருக்கிறதுக்கு முன்னாடியே தான் நாங்கள் ஜங்ஷன் எப்போயுமே போயிடுவோம். ஏன்னா பசங்கள்லாம் வச்சுருக்கோம், லக்கேஜ் வச்சுருக்கோம், அறக்க பறக்க போகக்கூடாதுன்னா. ட்ரெயின் இப்போ 9:30னா 9 o'clock அங்கே இருப்போம். 8:45க்கெலாம் ஜங்ஷனில் இருப்போம். அந்த மாதிரி தான் எப்போயுமே போகிற ஹேபிட். எங்கள் அப்பாவே அப்படி தான் பழக்கப்படுத்தியிருக்காரு எங்களை. அதனால் அப்படி சீக்கிரமாக போனதுனால அதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் கழுவி அவனுக்கு உடம்பெல்லாம் தொடச்சி விட்டு வேறு ட்ரெஸ் பண்ணி நாங்கள் ஜங்ஷன் ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக இருந்தது. அப்படி இருந்தும் ஒரு 20 minutes வெயிட் பண்ணோம் ட்ரெயின் வர்றதுக்காண்டி. ஸோ இவ்வளோ சோதனைக்கு அப்புறம் நமக்கு, அதாவது முருகன் நம்மளை சோதிச்சாலும் அந்த ஹெல்பிங் ஹேண்ட்ஸ் பாருங்கள், நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் எந்த ஒரு அருவருப்பும் படாமல், தம்பிக்கு நல்லா தொடச்சி விடுங்க, தம்பியை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. துடைக்கிற துண்டு வேணுமான்னு கூட கேட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு. அவங்களுக்கு உண்மையிலே இந்த தருணத்தில் அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது என்னென்னா, நாங்கள் ஜங்ஷன் ட்ரெயின் ஏறி போயிட்டோம். மத்தியானம் திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் காரில் போய் இறங்குறோம். அப்போ அங்கே இருக்கவங்ககிட்ட கேட்டோம், இப்போ இந்த டைமில் மொட்டை போடுவாங்களா? அதெல்லாம் போடுவாங்க. அவங்களே அங்கே இருக்கவங்களே சொன்னாங்க. நாங்கள் விசாரித்தவங்களே, இப்போ போய் மொட்டையை போட்டுட்டு வந்துடுங்க, நீங்கள் ஈவினிங் மேலே நைட்டு ஒரு 6 நீங்கள் நைட் தங்க தானே போகிறீங்க, அதனால் நைட்டு போய் சாமி பாருங்கள், கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் பசங்களை வச்சுக்கிறது பார்த்துட்டே சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் சாப்பிட்டுட்டு மத்தியானம் லன்ச் எடுத்துகிட்டு போய் மொட்டையை போட்டு கடலில் குளிச்சுட்டு, 4 கிணறுலையும் பசங்களை மொட்டை எடுத்தவங்க மட்டும் குளிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணோம், ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஏன்னா பையனுக்கு ஃபீவர், மாத்திரை கொடுத்து தான் அவனை குளிக்கிறதுக்கே அனுப்பணும், மொட்டை எடுக்கவே கூட்டிகிட்டு போகணும். அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு திருப்பி நைட் டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 o'clock ரீச் ஆனோம். அந்த சிறப்பு தரிசனம் 100 ரூபா தரிசனத்தில் அங்கே போய் லைனில் நின்னோம். ஒரு 1/2 hour நாங்கள் போய் சாமியை பார்த்துட்டோம். இங்கே சாமி பார்க்கும்போது நினச்சேன், முருகா உன்னை பார்க்க இவ்வளோ கூட்டத்தில், இவ்வளோ கூட்ட நெரிசலில் இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டு உன்னை பார்க்கணுமா, நீ தான் என் பக்கத்துலேயே இருக்கியே அப்படின்னு நான் நினச்சேன். ரெண்டாவது என்ன ஒரு பாயிண்ட்னா, அங்கேயே அந்த சன்னிதானத்துலேயே நிறைய பேர் உங்களுக்கு திருச்செந்தூர் போனவங்களுக்கு தெரியும், கவரில் ஃபோட்டோ, முருகன் ஃபோட்டோ, ஒரு கயிறு, பன்னீர் இலை, விபூதி கொடுத்து 100 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க பிரசாதம். நான் கேட்டேன், இந்த இவ்வளோண்டு பன்னீர் இலை விபூதிக்கு நான் 100 ரூபா கொடுத்து வாங்கணுமா
அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து உன்னோட அருள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு பன்னீர் இலை, அட்லீஸ்ட் ஒரு பன்னீர் இலை விபூதியாவது நீ எனக்கு கொடுப்ப, நான் காசு கொடுத்து வாங்காமலேயே நீ எனக்கு செய்வ, நீ எனக்கு தருவ அப்படின்னு நம்பிக்கையோடு நம்பிக்கிட்டே நான் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு வெளியவும் வந்தாச்சு. பசங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஒரு விவரம் கேட்குறதுக்காண்டி அப்பா என்ன பண்ணாங்க, குருக்கள்கிட்ட போய் கேட்கணும், நம்ம வாட்டில் வெளியில் வந்துட்டோமே மறந்துட்டு. ஏன்னா அங்கே சன்னிதானத்துக்குள்ளே போகும்போது அங்கிட்டு ஒரு சின்ன சண்டை, அங்கே சாமி பார்க்குறவங்க வந்து ஒரு சின்ன சண்டை போட்டாங்க. அந்த டென்ஷனில் எல்லாம் மறந்து போயாச்சு. அதாவது நம்ம என்ன நினச்சிட்டு போகிறோமோ அங்கே சுற்றி இருக்கவங்க கூட்ட நெரிசல்லையும் அங்கே சண்டை சச்சரவுலையும் நம்மளுடைய வேண்டுதல், நம்ம சாமிக்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை மறந்து போயிடுறோம். இது நிறைய இடங்களில் ஏற்படுது. பொறுமை இருக்கவங்க மட்டுமே கோயிலுக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள் போடுறதுனால மற்றவங்களுடைய வேண்டுதல் அதாவது அவங்க டென்ஷனோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு அந்த டென்ஷனை பரப்புகிறாங்க. நாங்கள் மறந்துட்டோம். ஸோ நான் மறுபடியும் என்ன பண்ணேன், நான் என் ஹஸ்பண்டோட வந்தால் திருப்பி அவர் ஷர்ட் எல்லாம் கலட்டணும். அவங்க ஷர்ட் போட்டாங்க. உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர் கருவறைக்குள்ளே போகணும்னா ஷர்ட் பட்டன்லாம் ஷர்ட்டு பனியன்லாம் கழட்டிட்டு தான் உள்ளே போகணும். ஸோ நான் மட்டும் உள்ளே போய் நான் கேட்டுட்டு வரேன்ப்பா குருக்கள்கிட்ட அப்படின்ட்டேன். தென் நான் போய் ரொம்ப நேரம் ஆச்சுன்ட்டு என் வீட்டுக்காரர் என்னை தேடி வந்தார். நான் போய் ஏன் தாமதம் ஆயிடுச்சுன்னா, சாமி வந்து சுற்றி வலம் வந்தாங்க. குட்டி சாமி எடுத்துக்கிட்டு உற்சவர், உங்களுக்கு தெரியும் மூலவர் உற்சவர் வந்து வலம் வந்தார். அதனால் உற்சவர் பார்த்து சாமி கும்பிட்டு இருக்கும்போது என் வீட்டுக்கார் வந்துட்டார். என்ன இவ்வளோ லேட் ஆச்சுன்ட்டு வந்துட்டார். அப்புறம் நாங்கள் ஒரு குட்டி பையன் அங்கே பூஜை பையன்கிட்ட விவரம் கேட்டு இருக்கும்போது அவருடைய அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அந்த குருக்கள் விவரம் சொன்னவர் எங்களுக்கு ஒரு பன்னீர் இலை விபூதி கொடுத்தார். அவர் கொடுக்கும்போது ஒன்று சொன்னார், உங்களுக்கு நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்ககிட்ட பன்னீர் இலை விபூதி கொடுக்கணுங்கிறது முருகனோட செயல். அப்போ பார்த்துக்கோங்க, முருகன் எப்படி நம்ம ஒன்று நினச்சா போதும். அவர் வந்து எனக்கு பன்னீர் இலை விபூதி நான் ஒன்று தான் முருகன்ட்டு கேட்டேன். அந்த குருக்கள் எனக்கு அள்ளி கொடுத்தார். கிட்டத்தட்ட ஒரு 8-10 இலை கொடுத்துருப்பாரு. அதனால் நான் அதை அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு சில வேண்டுதல்கள் இருந்ததுனால நான் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். நம்ம அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்ன சொல்கிறது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ₹1 கூட கொடுக்கல, ஆனால் எனக்கு அப்படி அள்ளி கொடுத்தார் முருகன். அதுதான் முருகனுடைய கருணைங்கிறது. அதுதான் நம்ம தூய அன்போட உள்ளன்போடு நம்ம கேட்டோம்னா, ஒன்று தான் கேட்டோம்னா அவர் அள்ளி அள்ளி கொடுப்பார். அதற்கு வந்து நாம் தூய அன்போடு மற்றவர்களிடமும் அன்போடு இருக்கணும். இந்த 2 பாயிண்ட்டு யாருக்குமே அது என்னங்கிறது தெரிய மாட்டேங்குது. சிலருக்கு அது புரியும். அது என்னங்கிறது அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன். அது கொஞ்சம் நீளமாக தான் போகும், இருந்தாலும் கொஞ்சம் கேட்டுக்கலாம். இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதை ஷேர் பண்ணிட்டேன். அதே போல் உங்களுடைய பிரார்த்தனைகள், நீங்கள் என்ன திருச்செந்தூர் முருகன்கிட்ட என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது சீக்கிரம் நிறைவேறணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 2வது, நம்ம எப்படி ஒன்று நினச்சதுக்கு எப்படி நடந்தது, நம்ம எப்படி நினைக்கணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இதுபோல் பயனுள்ள பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இறையத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள்.